சிறைச்சாலையில் இருந்த போது கர்த்தர் யோசேப்போடே குழியில் தூக்கி போடப்படும் போதும் கர்த்தர் யோசேப்போடே இருக்கிறார். பொய்யான குற்றச்சாட்டு அவன் மேல வைக்கும் போதும் கர்த்தர் யோசேப்போடே இருக்கிறார். இப்படி இருக்க நமக்குள்ள எழுப்புகிற கேள்வி எதுவா இருக்கணும், நீங்க இருந்து எனக்கு ஏன் இது நடக்குது? நீங்க இருக்கிறீங்க, ஆனா போத்திபாரின் மனைவி பிளான் பண்ணா இவன் மேல பொய்யான குற்றச்சாட்டு வச்சு இவனை ஜெயில தள்ளணும். அந்த பிளான் நடந்துட்டு ஆண்டவரே, உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் எந்த பிளான் வாய்க்காது. ஆனா அவ போட்ட பிளான் நடந்துட்டு விழணும்னு சத்துரு பார்த்துட்டு இருக்கிறான், விழுந்துட்டேனே. தேவன் எதற்காக இதை அனுமதித்தார் என்று பல நேரத்தில் நம்மால விளங்கிக் கொள்ள. இஸ்ரவேல் விஷயத்தில் இப்படி அனுமதிக்க காரணம் என்ன? இஸ்ரவேலுடைய யோசேப்பு விஷயத்துல தேவன் அனுமதிக்க காரணம் என்ன? யோசேப்பு குறித்த தேவன் ரெண்டு விதங்களிலே அனுமதிக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. ஒன்று, நம்முடைய திட்டத்தை நிறைவேற்ற சில காரியங்களை அனுமதிக்கிறார். இன்னொன்று, நாம் நம்முடைய பாவங்களை விட்டு திரும்பி கர்த்தரை நோக்கி முறையிட இந்த பாதைகளை தேவன் அனுமதிக்கிறார். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானிப்பான்.